குடந்தை மறைமாவட்டத்தில் வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் சுமார் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த பங்கானது 3 நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. 1674 முதல் 1756 வரை இயேசு சபை மதுரை மிஷன் குருக்களும், 1756 முதல் 1845 வரை கோவா பேராயர் மிஷன் குருக்களும் மற்றும் 1845 முதல் 1899 வரை பாரிஸ் வேத போதக சபை குருக்களும் இங்கு இறை பணியாற்றினர். வடுகர்பேட்டையில் 1640 ஆண்டு கிறிஸ்தவ மதம் தோன்றியது. அருட்தந்தை பல்தசார் தே கோஸ்டா என்ற இயேசு சபை குருவும் அவரது உபதேசியார் தைரியநாதனும் இங்கு இருக்கின்ற மக்கள் கிறிஸ்தவர்களாக மாற முக்கிய காரணமாக இருந்தவர்கள். 1674 ஆண்டு வடுகர்பேட்டை பங்கு தோற்றுவிக்கப்பட்டது. இயேசு சபையை சார்ந்த அருட்தந்தை வின்சென்ட் டுவார்ட் இப்பங்கின் முதல் பங்கு தந்தை ஆவார். 1680 முதல் 1681 வரை புனித அருளானந்தர் பங்கு தந்தையாக இறை பணியாற்றினார். 1717 முதல் 1720 வரை அருட்தந்தை வீரமா முனிவர் பங்கு தந்தையாக சிறப்பாக இறை பணியாற்றினார். இக்காலம் வடுகர்பேட்டையின் பொற்காலமாகும். இந்த பழமையான திருத்தலம் இத்தாலிய, போர்த்துகீசிய, பிரெஞ்சு கட்டிடக் கலைகளின் தொகுப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்தாலி நாட்டின் இயேசு சபை குருவான வீரமா முனிவரால் இந்த திருத்தலத்தின் மைய பகுதியானது கட்டப்பட்டதை தொடர்ந்து கோவா மிஷன் குருக்களால் 1831 ஆண்டு இந்த திருத்தலத்தின் உட்பகுதியானது கட்டப்பட்டது. பாரிஸ் வேத போதக சபையை சேர்ந்த அருட்தந்தையர்களால் இந்த ஆலயத்தின் இறக்கை பகுதிகள் 1850 ஆண்டும் பின்பகுதி 1888 ஆண்டும் கட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த பழமையான ஆலயம் சிலுவை வடிவை பெற்றது. 1893 ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரியலு என்ற பெயர் கொண்ட தூய மணியானது அருள்மிகு மேத் சுவாமிகள் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. 1899 கும்பகோணம் மறை மாவட்டம் உருவானது. ஆலயத்தின் உட்புறத்தில் அமைந்துள்ள கோவிலின் முன் கோபுரமானது 1904 ஆண்டு அருள்மிகு பர்லோன் அவர்களால் கட்டப்பட்டது. இந்த 80 அடி கோபுரத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த கோபுரம் கட்டிய போது இந்த பங்கில் எத்தனை கிளை கிராமங்கள் மற்றும் ஜனத்தொகை போன்ற தகவல்கள் இங்கே இருக்கின்றன. இந்த கோபுரம் கட்டிய போது ஆயராக மற்றும் பங்கு தந்தையாக இருந்தவர்களின் குறிப்பு இங்கே இருக்கின்றது. நித்திய ஸ்துதிக்குரிய ஜெபம் இங்கு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. மூவேளை ஜெபமான வார்த்தையானது மாம்சமாகி நம்மோடு கூட வாசமாயிருக்கிறது, அவர்தான் தேவ நற்கருணையில் இருக்கிறார் என்ற வசனமும் இருக்கின்றது. இந்த பழமையான ஆலய தூயகத்தின் மைய பகுதியில் நற்கருணை பேழைக்கு மேலே இந்த பங்கு தலத்தின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையின் திருச்சிரூபம் வைக்கப்பட்டுள்ளது. மாதாவின் சுரூபமானது பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணிலாவில் இருந்து 1717 ஆண்டு வீரமா முனிவரால் இங்கு கொண்டு வரப்பட்டது. இந்த தூயகத்தில் கிறிஸ்தவ பாரம்பரிய நிகழ்வுகள் மற்றும் திரு உருவங்கள் அழகிய படங்களாக இருக்கின்றன. திருத்தலத்தின் பின்புறத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆலயம் 1993 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் அடிக்கல் நாட்டப்பட்டு 1997 ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் புனிதம் செய்யப்பட்டது. அன்னையை நாடி வருகின்ற பக்தர்களை கவரும் விதத்தில் மாதா குளமானது விரிவாக்கம் செய்யப்பட்டு
படகில் இந்த 33 அடி உயரம் உள்ள புனித ஆரோக்கிய அன்னையின் திரு சிறுபமானது நிறுவப்பட்டுள்ளது. பழைய மற்றும் புதிய ஆலயத்தின் இடைப்பட்ட பகுதியில் இந்த ஆராதனை ஆலயமானது அமைந்திருக்கிறது. இந்த ஆராதனை ஆலயத்தின் அருகில் பங்கு தலத்தின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையின் கெபியானது அமைந்துள்ளது. இந்த கெபியின் ஒரு புறத்தில் 1680ஆம் ஆண்டில் ஓர் ஆண்டு இங்கு பணியாற்றிய செம்மன் புனிதர் அருளானந்தர் திருவுருவமும் வீரமா முனிவரின் திருவுருவமும் வரையப்பட்டு இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடுவூர்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருத்தலமானது வரலாற்று சிறப்புமிக்கது. 350 ஆண்டுகளுக்கு முன்பாக புனித அருளானந்தர் இந்த புண்ணிய இடத்தில் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து சேசு சபையை சார்ந்த வீரமா முனிவர் அவர்கள் பங்கு தந்தையாக இங்கு 2 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின்பால் திருப்பியிருக்கிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேவையை ஆரோக்கிய அன்னையிடத்தில் எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார்கள். பலர் அன்னையிடமிருந்து பலவிதமான நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். நன்றி கூற இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு நாம் என்னாலும் நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். நீங்களும் இந்த திருத்தலத்தை நோக்கி வந்து அன்னையிடம் மன்றாடும்படியாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருத்தல வளாகத்தில் குருக்கள் இல்லத்தின் அருகில் அருட்தந்தை மரியநாதர் கல்லறை அமைந்துள்ளது. மதுரை மிஷன் ஆளுகையின் கீழ் செயல்பட்ட போது 1727ஆம் ஆண்டு இங்கு பங்கு தந்தையாகவும் மதுரை மிஷன் தலைவருமாக இருந்த அருட்தந்தை ரிக்கார்டி அவர்கள் மரியநாதர் என்று அழைக்கப்பட்டார். அருட்தந்தை மரியநாதர் அவர்கள் 1735ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி முகலாய படை வீரர்களால் ஈட்டியால் குத்தப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். இந்த கல்லறையோடு சேர்ந்து மேலும் 4 அருட்தந்தையர்களின் கல்லறைகள் இடம்பெற்று இருக்கின்றன. பூண்டி மாதா பேராலயத்தில் பணியாற்றிய இறை அடியார் அருட்தந்தை லூர்து சேவியர் இங்குதான் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் குரு பட்டம் பெற்ற வேளையில் தமது பெயரை VS லூர்து சேவியர் என்று மாற்றிக்கொண்டார். வடுகர்பேட்டை பங்கு சபரிராயன் மகன் என்பதே VS என்பதன் பொருள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம், திருமண வரன் வேண்டி வருவோருக்கு நல்ல வரன், நோயுற்றவர்களுக்கு உடல் சுகம், வேலை வேண்டி வருவோருக்கு வேலை வாய்ப்பு, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை போன்ற மாதாவின் அதிசயங்களும் அற்புதங்களும் இங்கே நிகழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் நாள் மாலை தமிழ் பண்பாடு நயமிக்க பெரிய தேர் பவனியும் மறுநாள் மாலை கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நடைபெறும். இத்திருத்தலமானது சென்னையிலிருந்து 310 கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சியிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் வடுகர்பேட்டையில் அமைந்துள்ளது. மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோ.
தாயே தூய கன்னி மரியே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோ மிகவும் இரக்கமுள்ள தாயே தூய கன்னி மரியே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோ பரிவோடு மன்றாடினோ எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்து அருள்வாயோ மிகவும் இரக்கமுள்ள தாயே தூய கன்னி மரியே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோ கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே அடைக்கலம் தருகின்ற நம்பிக்கை என்னை தூண்டுவதா கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே அடைக்கலம் தருகின்ற நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான்கும் திருவடியை நாடி வருகின்றே பாவியாகிய நான் உம் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காய் காத்து நிற்கின்றே மனு உருவான திருமகனின் தாயே மனு உருவான திருமகனின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டு அருள்வீராக மிகவும் இரக்கமுள்ள தாயே தூய கன்னி மரியே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோ இல்லாமல் உற்பவித்த கன்னி மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே ஆதரவே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த கன்னி மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே ஆதரவே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோ எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனே மன்றாடி வேண்டிக் கொள்ளும் வார்த்தையே வடிவான இறைமகனின் தாயே வார்த்தையே வடிவான இறைமகனின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டு அருள்வீராக
மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடினோ. பரிசுத்த மாதாவே, இதோ உமது இரக்கத்தை தேடி ஓடி வந்தோ. இறைவனுடைய மகா பரிசுத்த மாதாவே, இதோ உமது இரக்கத்தை தேடி ஓடி வந்தோ. எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டும் பொழுது நீர் என்றுமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,